திரும்பவும் முதல்ல இருந்தா அது போலதான் எங்க வீட்டுல திரும்பவும் தலைக்கறி எடுத்து குழம்பு சமைக்கும் போதே நல்ல கமகமான வாசனை. ஆட்டோட தலையில இருந்த மூளையை கட் பண்ணி ஃப்ரை பண்றதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். அழகா இப்படியும் அப்படியும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாங்க. அதை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே நேத்து நான் மிக்சி பின்னாடி வச்ச பூந்தி ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா சமைக்கிறத பார்த்து பார்த்தே எனக்கும் பசி வந்துருச்சு. பூந்தி 4 எடுத்து வாயில போட்டுக்கிட்டே அடுத்து என்ன சமைக்கிறாங்கன்னு பாத்துட்டு இருந்தேன். சிக்கன் பார்ட்ஸை கிளீனா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. எண்ணெயில மஞ்சாதூள் இஞ்சி பூண்டு போட்டு அது கூடவே இந்த சிக்கனையும் போட்டு நல்லா கலரி விட்டாங்க. இப்போ சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாதூள் 1 ஸ்பூன், கல்லுப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு குக்கர் மூடிய திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் விடணும். அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் இப்ப வெளியே வந்திருக்கும். இப்ப தக்காளி, வெங்காயம், தேங்காய், கசகசா அரைச்சி அதுலயே சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டா சூப்பரான கிரேவி ரெடி. கிரேவில இருக்கிற தண்ணி சுண்டுறதுக்காக அடுப்புல வச்சிருந்தாங்க. அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் எல்லாம் தாங்க முடியாது, கொஞ்சமா இந்த தட்டுல போடுமான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு கம்பெனி கொடுக்க என் தம்பியும் பின்னாடியே வந்துட்டான். இதெல்லாம் நினைக்கும் போது கரண்ட் ஆஃப். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ண முடியுமா? இன்னைக்கு வெளியவே உக்காந்து சாப்பிடலான்னு எல்லாத்தையும் பிளேட்ல போட்டு வந்துட்டேன். கொஞ்சமா ஒயிட் ரைஸ், தலைக்கறி குழம்பு, சிக்கன் ஃப்ரை, மூளை ஃப்ரைல சாதம் போட்டு பெரட்டி அதையும் வச்சிருக்காங்க. ஃபுல்லா சாப்பிட்டு நானும் குழந்தை கூட சேர்ந்து தூங்க போறேன்.